நான் எல்லாமே கரகத்துவமா சொல்றேன். இந்த சயின்ஸ நீங்க எடுத்தீங்கன்னா, மெடிக்கல் சயின்ஸ முதுகு எலும்பு இருக்கு பார்த்தீங்களா? அந்த எலும்பு தான் உங்களுக்கான சனிய இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அதுல இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜைகள் எல்லாம் செவ்வாய் இண்டிகேட் பண்ணக்கூடியது. இப்போ இருக்கக்கூடிய இந்த ராகுவோட அமைப்புல நெறைய பேருக்கு டெஸ்க்கு விலகுறது, இல்ல முதுகு வலி வர்றது, இதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. உங்கனால முடியும். பெருசாலாம் ட்ரை பண்ணா முடிஞ்சிரும்னா, தயவு செஞ்சு பஸ்ல போங்க. அப்புறம் வண்டியில போயிட்டு வித்த காட்டிட்டு, வண்டிக்கும் செலவு வரும், நம்மளுக்கும் செலவு வரும். பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. நான் இன்டேரக்ட்டா சொல்றேன். நீங்க டைரக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ கொஞ்சம் ஸ்பீட் டிரைவ்லாம் வேணாம். கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். 12ஆம் இடத்துல இத்தன கிரகங்கள் இருக்கு. தூக்கத்துல ஒரு மாரியான சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் எட்டி பார்க்கும். பட் ஸ்டில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நெறைய பேருக்கு காதல் கைகூடும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கவிதை பிறக்கும். போன மாசம் பண்ண ப்ரப்போஸ்க்கு இந்த மாசம் கனவு கண்டு நம்ம தூங்காம இருப்போம். இதெல்லாம் நடக்கும். இல்ல ஐய்யய்யோ! ப்ரப்போஸ் பண்ணாம விட்டுட்டோமே! அடுத்த வருஷம் எப்படி பண்றதுன்னு இப்ப இருந்தே வந்து ரிஹர்சல் பார்ப்போம். ஏன்னா மீனா எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த உடனே பண்ண மாரி சரித்திரமே கிடையாது. யோசிச்சு, 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 யோசிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் இஸ் ஈக்வல் டூ பட் த பெஸ்ட் அப்படிதான் குடுப்பாங்க. அதனால இந்த தடவ அதற்கான வாய்ப்புகள்லாம் வருவதற்கான அமைப்பு இருக்கு. இது இந்த பக்கம். இன்னொரு பக்கம் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகம் சூப்பராக இருக்கிற பட்சத்தில்